எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ஃபாலோவும் பண்ணுங்கள். இதில் நிறையா டிப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த வீடு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பரிப்பு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வீட்டுங்களில் 100க்கு ஒரு 80 வீடு அப்படி தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா தண்ணி க்யூரிங் பண்ணுறது நிறைய பேர் கேட்பாங்க, எதனால் வருது. மேக்ஸிமம் தண்ணி க்யூரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பில்டிங் க்யூரிங் பண்ணுவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் எல்லாமே ட்ரை ஆகும். இப்போ அந்த உப்பு பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கிற உப்பு எல்லாமே அந்த சிமெண்ட்டோட லாக் ஆகிடும் வாலில். அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன பின்னால் எல்லாமே உப்பு அரிப்பு வரும். இப்போது அந்த இதை பண்ணுறதுனா ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுனா நம்மளுக்கு அதை சரி பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்பு வாதம் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சுரண்டி எடுத்துடணும். க்ளீனாக எடுத்துகிட்டு ஒரு கோட்டிங் இப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. டேம் ஷீட் எக்ஸ்டீரியர் வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் ஒரு கோட்டு நல்லா லூஸாக கலந்துக்கின்னு ஒரு கோட்டு அப்ளை பண்ணிடணும். அது எல்லாமே ரோலரில் அப்ளை பண்ணக்கூடாது, ப்ரஷ்ஷில் நல்லா ஆற்றி நாட்டில் பாட்டில் என்னவாங்க ப்ளஸ் மாதிரி அப்ளை பண்ணணும். அது ப்ரைமர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சில பேர் அப்படியே அடிப்பாங்க. அப்படிலாம் அடிக்கக்கூடாது. வாட்டர் கம்பல்சரி வாட்டர் மிக்ஸ் பண்ணிடணும். 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி போட்டிங்கன்னா அப்போ தான் அந்த செவரில் அந்த போய் கரெக்டாக இறங்கும். வாலில் அந்த கேப்ஸ் எல்லாம் போய் இறங்கி ஃபுல்லாகும். அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். நம்ம இது உள்ள ப்ராசஸ் முடிச்ச பின்னால் அவுட் சைடில் வெளியே எதனா தண்ணி வாட்டர் லீக்கேஜ் உள்ளே வர மாதிரி எதனா கேப்ஸோ கிராக்ஸோ எதனா இருந்தால் அதையும் இதே ப்ராசஸ் பண்ணி வெளியே லாக் பண்ணிடணும். இல்லைனா இது நீங்கள் உள்ளே நான் பண்ணிட்டா கூட திருப்பி மறுபடியும் அதே ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி கிராக்ஸ் இருக்கும். கிராக்ஸ் எல்லாம் அப்படியே இது பண்ணிவிட்டு அந்த கிராக்ஸ் எப்படியெல்லாம் போயிருக்கோ அதே மாதிரி ஒரு கேப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராக்ஸில் வச்சுட்டு அது மேலே புட்டி வால் புட்டி ஏஷியன்து. நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, ரெடி பட்டி வைக்கட்டுமா அது வைக்கட்டுமான்ட்டு. அதெல்லாம் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் பட்டி அது வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக டேம் பிளாக் 2K, அதாவது இதில் சிங்கிள் பேக்கும் வருது 2Kவும் வருது. அது என்ன 2Kனா 2 ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். அதுதான் விஷயமே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இல்லை தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணவே கூடாது. அது ரேடியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க புரியலனா அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல படிங்க. படிச்சுட்டு ஏன் ப்ராடக்ட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். 3 கிலோ பேக் கிடைக்குது. பார்த்து 15 கிலோ. இப்போ பார்த்திங்கன்னா சிமெண்ட் 10 kg தருவாங்க. பாலிமர் 5 லிட்டர். 2 கிலோ சிமெண்ட்டுக்கு 1 லிட்டர் பாலிமர். இது கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மிக்சிங் பண்ணும்போது நல்லா எவ்வளோ இது பண்ண முடியுமோ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிமெண்ட்டு கட்டியாக ஆகிடும் அதை போடும் போது. அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. அதுவும் சில பேர் நிறைய கம்ப்ளைண்ட் இது கம்பெனியில் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் போனாங்க. அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபால்ட் ஆகிடுச்சு, உறிஞ்சி வந்துச்சு, அது வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு எப்படி நல்ல விஷயம் இருக்குன்னா அது கெட்ட விஷயம் பண்ணுறாங்க. அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டர்ஸ் ப்ரஷ்ஷில் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது தப்பு. தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதோட பாண்டிங் தன்மை முடிஞ்ச வரைக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது. ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணதை கரெக்டாக ஒரு 3 hours
அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அது எங்கன்னா வச்சுனா ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டு வச்சுருந்து கூட வேறு எங்கன்னா அப்ளை பண்ணி அதை காலி பண்ணிடுவோம் சுத்தமாக. இது மாதிரி நல்லா ப்ரஷ்ஷில் அழுத்தி வெட்டி கொஞ்சமாக தொட்டு க்ளீனாக நல்லா ஆற்றி போடுங்க. இப்படி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த சுரண்ட வெளியெல்லாம் கரெக்டாக அடிச்சு விட்டுருங்க. இது மாதிரி எங்கெங்கே சுரண்டமோ இது எல்லாமே அப்ளை பண்ணிடலாம். இது கம்பெனி ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது டேம் பிளாக் டூக்கை எடுத்துகிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். பட்டு அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஏன்னா எங்கள் பிள்ளைகளெல்லாம் வந்து வீட்டு தங்கின்னு இருப்பாங்க. அங்கே நாம் எடுத்து பண்ணுறது 4 நாள் அப்படியே விட முடியாது. அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 டேஸ்னால் கொஞ்சம் விட்டுட்டு பண்ணினா நல்லாயிருக்கும். விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அடுத்தது பட்டியும் அது மேலே பார்த்துடணும். நம்மளுக்கு அந்த வால் எப்படி இருக்குது நம்ம டேமேஜ் பண்ணது தெரியாத மாதிரி நல்லா ஈக்குவலாக பட்டி பார்த்து 2 கோட்டோ இல்லை 3 கோட்டோ பார்த்து க்ளீனாக லெவல் பண்ணிக்கணும். லெவல் பண்ண பின்னால் ஒரு 8 ஹவர்ஸ் விட்டுட்டு நல்லா சாண்டிங் பண்ணி லெவலாக சாண்டிங் பண்ணி அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் போட்டு அப்ளை பண்ணிடணும். பட்டியும் பார்த்தா ரெகுலர் பட்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏஷியனில் வாட்டர் ப்ரூஃப் பட்டி வருது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு எதனா அதர் பிராண்டில் வாட்டர் ப்ரூஃப் பட்டி இருக்குன்னா, அதாவது பிர்லா அதில் வாட்டர் ப்ரூஃப் பட்டி, இது 2 பிராண்டை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக வாட்டர் ப்ரூஃப் பட்டி இருக்காது. ஏஷியனு ப்ளஸ்ஸு பிர்லா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாண்டிங் பண்ணி ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ப்ராசஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் எங்களுடைய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணுன்னா எங்களுடைய லோக்கல் வாணியம்பாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.